மொட்டு பம்பரம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு பூவோட மொட்டை வச்சு பம்பரம் செஞ்சு விளையாட போறோம். அந்த பூவோட பேர் என்ன தெரியுமா? சிவப்பு பட்டு பருத்திப்பூ. இதை செய்ய நமக்கு தேவை ஒரு சிவப்பு பட்டு பருத்திப்பூவோட மொட்டு ஒன்று, அப்புறம் பல்குத்துற குச்சி ஒன்று, அவ்வளோதான். இந்த மரம் இந்தியாவோட நிறைய இடங்களில் வளருது. சிவப்பு பட்டு பருத்திப்பூ, தமிழ்நாட்டில் இதை முள்ளிலவம் பூ, பூலா மலர்னும் சொல்லுவாங்க. இந்த மரத்தில் இலையுதிர் காலத்தில் மரத்தோட இலையெல்லாம் உதிர்ந்த பின்னாடி இந்த மாதிரி சிவப்பு நிறத்தில் பூக்கள் பூக்கும். இந்த பூக்களோட மொட்டுகளை வச்சு தான் நாம் பம்பரம் செய்ய போகிறோம். முதல்ல அந்த பூவோட மொட்டை மரத்தில் இருந்து பறித்து அதோட மேல் தண்டு பகுதியை பிடிச்சுக்கிட்டு சுற்றி விட்டு பாருங்கள். ஒரு பம்பரம் மாதிரியே சுத்துதில்ல? அடுத்து மொட்டுக்கு மேலே இருக்கிற தண்டு பகுதியை நீக்கிட்டு இப்போ நம்ம வச்சிருக்கிற பல்குத்தும் குச்சியை இந்த மொட்டோட மேல் பகுதியில் இப்போ பார்க்குற மாதிரி சொருகுங்க. இப்போ அந்த குச்சியை பிடிச்சு இப்போ பார்க்குற மாதிரி சுற்றி விடுங்க. அட, பம்பரம் மாதிரியே அழகா சுத்துதே! இப்போ நாம் செஞ்ச இந்த மொட்டு பம்பரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். குட்டீஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. பாய் குட்டீஸ். சிவப்பு பட்டு பருத்தி மரத்திலிருந்து கிடைக்கும் காயை பயன்படுத்தி இந்த அழகான பம்பரத்தை எப்படி சுழல வைக்கலாம்னு பார்த்தீங்க. இதனை நீங்களும் செஞ்சு பாருங்க. இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்.